ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் இந்த தடவை நம்ம யுத்த அமைப்பை விருச்சிக யுகத்தில் அமைக்கணும் அப்படின்னு சொல்றதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சாணக்கியர் யுத்தத்துக்காக பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யார் யார் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு காவலர் வந்து செல்வந்தர் பானகுத்திரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை உட்கார சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்த பானகுத்தர் இவர் பீப்பிளிவனத்து கிராம தலைவர் சூரிய குத்தரோட பையன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்ன உடனே இவர் இங்க உதவுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பானகுத்திரர் சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்த கிராம தலைவர், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வார்த்தை எதுவுமே வரல. உங்களோட தந்தை சூரியகுத்தர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு மனசுடைஞ்சு போயிடுச்சு. சூரியகுத்தர் ஒரு சிறந்த அரசர். அவரோட குழந்தைய கொடிய நந்தன் கொண்டுட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். நாங்க அந்த இடத்த விட்டு போனோம். ஆனா விதியோட விளையாட்டு பாத்தீங்களா, நீங்க உயிரோட இருக்கீங்க. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, நாங்க எப்பயுமே உங்களுக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு அந்த கிராம தலைவர் சொல்றாரு. ஒவ்வொன்றும் சந்திரன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்த காட்சியில மகத நாட்டு காட்டுறாங்க. அங்க வீரர்கள் மலைக்கேது, நந்தினியோட சகோதரர் பத்மானந்தன், இவங்க எல்லாருமே யுத்தத்துக்காக தயாராகி வந்துட்டு இருக்காங்க. நந்தினி இந்த பொருளை ரதத்துல வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பணிப்பெண் மாதிரி போறாங்க. அங்க இருக்கிற வீரர்களை இதே மாதிரி நிறைய பொருள் இருக்கு, அதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. வீரர்கள் போன உடனே அந்த ரதத்துல ஏறி நந்தினி உட்காந்துக்கிறாங்க. பத்மானந்தன், இந்த யுத்தம் அந்த மார்வேடக்காரனோட கடைசி யுத்தமா இருக்கும். அந்த மார்வேடக்காரனுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட வீரர்கள் எல்லாருமே கோஷம் போடுறாங்க. கோஷம் போட்டு முடிச்ச உடனே அந்த இடத்தை விட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காட்டுறாங்க. சந்திரனுக்கும் ஹெலனாவுக்கும் துர்தரா ஆராய்ச்சி எடுத்து போட்டு வைக்கிறாங்க. ஹெலனாட்ட வாள் கொடுத்த உடனே துர்தரா, எப்பயுமே நான் உன்னையே கண்டு பயப்படுவேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒரே கணவனை திருமணம் செஞ்சிருக்கோம். ஒரு விஷயத்த நான் ஏத்துக்குவேன். அது என்னன்னா, எல்லா விஷயத்திலயும் நீ என்னையோட சிறந்தவ. அதனால உன்னோட வெற்றிக்காக இந்த முறை நான் பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹெலனா, இந்த முறை வெற்றி நம்ம பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசுறதையும் சந்திரனும் சாணக்கியரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துர்தரா சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து கொட்டு வைக்கிறாங்க. சந்திரன் வாழை வாங்கிட்டு, நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ காத்துரு. இந்த தடவை நான் வெறும் சந்திரனா வரமாட்டேன், சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியாவா வருவேன் அப்படிங்கிறாரு. சந்திரன் அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த காட்சியில நாட்டு வீரர்கள், அதுக்கப்புறம் நந்தன், மலைக்கேது எல்லாருமே ஒரு இடத்துல கூடார மாதிரி போட்டு அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. ரதத்துல இருந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரதத்துல இருந்த நந்தினியை பார்த்த உடனே ஒரு பணிப்பெண், இது இளவரசி நந்தினி ஆச்சே அப்படிங்கிறாங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கேற்ற காவலர் ஒருத்தர், நான் போய் இந்த விஷயத்த ராஜாட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில அந்த காவலரும் இளவரசி நந்தினி வந்திருக்காங்க அப்படின்னு நந்தன்ட்ட சொன்ன உடனே நந்தன் அதிர்ச்சியாகி எங்க அவ அப்படி கேட்கிறாரு. அதே நேரத்துல நந்தன் நந்தினியை போய் பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த? பெண்களுக்கு யுத்தத்துக்கான அனுமதி இல்லை, திரும்பி இப்போ கிளம்புறதுக்கான ஏற்பாடு நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. இது கேட்ட நந்தினியும் அதை தடுத்து நிறுத்தி, உங்களை விட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. ஒரு தந்தை உயிரோடு இருக்கிற போது தான் பொண்ணு யுத்தத்துல கலந்துக்கிறத விரும்ப மாட்டான் அப்படிங்கிறாரு நந்தன். இதை கேட்ட நந்தினி, நீங்க இந்த யுத்தத்துல வெற்றி பெறுவீங்கன்னு நான் நம்புறேன், எனக்கு தெரியும். ஆனா என்னோட மன ஆறுதலுக்காக நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தனும், இல்ல நந்தினி அப்படிங்கிறாரு. உடனே நந்தினியும், யுத்தத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு திருமணம் நடந்துரும், அதுக்கப்புறம் நிரந்தரமா உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன், அதனாலதான் திருமணமே வேண்டான்னு சொல்றேன், உங்களோட விருப்பத்துக்காக தான் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி நேரத்திலையும் உங்களை விட்டு பிரிஞ்சு எப்படி நான் அரண்மனையில இருக்கிறது, என்னோட விருப்பத்தை ஏத்துக்க மாட்டீங்களான்னு நந்தினி கேட்கிறாங்க. எதையும் நான் கேட்டதில்ல, நான் இங்க இருக்கிறதுக்கே நீ அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தனும், சரி நீ இங்கேயே தங்கிக்கோ, ஆனா யுத்தத்தோட சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ வரக்கூடாது, நுழையக்கூடாது அப்படிங்கிறாரு. நந்தினியும் சரிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.